ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து ஒரு சாம்பிள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் பார்த்தோம். 1 ஜனவரி 2025 ஹாரோஸ்கோப்பு. ஸோ அந்த ஹாரோஸ்கோப்பில் சூரியன் எங்கே, சந்திரன் எங்கே, எல்லா கிரகங்களும் எங்கெங்கன்னு பார்த்து நம்ம எப்படி வந்து எந்த கட்டத்தில் என்ன இருக்குங்கிறத நோட் பண்ணி ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து நேற்று இந்த 1 ஜனவரி 2025 ஹாரோஸ்கோப்பு. ஸோ 1 ஜனவரி 2025 டேட் அன்னைக்கு சூரியன் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கார். ஸோ அதனால் நம்ம சூரியன் தனுரில் இருந்திருக்கிறதுனால நம்ம வந்து சூரியன் அப்படின்றத கிரகத்தை இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம வந்து நேற்று ஹாரோஸ்கோப் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நேற்றுக்கு சொன்ன 1 ஜனவரி ஹாரோஸ்கோப்லேருந்து சூரியன் வந்து இங்கே இருக்காங்க. சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது மந்தில் இருக்கிற ஹாரோஸ்கோப் பார்த்துருந்தோன்னா வேறு ஏதாவது இந்த 360 டிகிரிஸில் சூரியன் எங்கேயான ஒரு இடத்துல இருந்திருப்பார். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து லக்னம் வந்து எப்படி பார்க்குறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது பேசிக்காக ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்த்துக்கலாம். இந்த ஹாரோஸ்கோப்பில் சூரியன் எங்கேன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லக்னம் எப்படி எழுதுகிறோம். எல்லா ஜாதகத்துலேயும் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இப்படி கிராஸாக போட்டு லக்னம்னு எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷில் நம்ம வந்து அசெண்டன்ட், ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஹாரோஸ்கோப்பில் இதை பேசிக்காக சூரியன் எங்கே அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ இந்த லக்னம் எப்படி பார்க்க போகிறோன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நேற்று அந்த 1 ஜனவரி ஹாரோஸ்கோப்பில் இந்த இடத்துல சூரியனை நம்ம பார்த்தோம். ஜோடியாக்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. எப்போவுமே 360 டிகிரிஸு அரவுண்ட் தி எர்த், ஜென்ரலி என்டையர் யூனிவர்ஸ் இந்த மாதிரி 12 தான் டிவைட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நான் அவுட்லைனில் அந்த நேம்ஸ் எழுதியிருக்கேன். பட் அதே மாதிரி கட்டை நான் போடலை. ஏன்னா லக்னம் கேல்குலேஷனுக்கு நம்ம வேறு ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கிராஸாக போட்டு லக்னம் எழுதுறது. ஸோ இன்னொரு வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த டிகிரியில் நம்ம சுற்றி இருக்கிற ஸ்பேஸில் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றதை மார்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறப்போ ஃபஸ்ட்டு நிறையா வீடியோஸ்க்கு நம்ம வந்து 9 கிரகம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், நட்சத்திரத்தில் நட்சத்திரம்னா கான்ஸ்டலேஷன், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், அதில் என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது, சாயா கிரகங்கள்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஃபர்தராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கலோக்கியெல்லாம் நம்ம சொல்கிறப்போ 9மே கிரகம்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பேசிக்லாம் ஃபெமிலியரைஸ் ஆகிற வரைக்கும். ஸோ 9 கிரகமுமே நேற்றுக்கு நம்ம பார்த்த 1 ஜனவரி ஜாதகத்தில் நம்ம வந்து குறித்து எழுதிட்டோம். அப்புறம் லக்னம்ன்றது என்ன ஒரு கிரகமா, இல்லை ஏன் ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை லக்னம்னு ஏன் ஜாதகத்தில் மார்க் பண்ணுறோம், அதான் 9 கிரகமும் எழுதியாச்சு. அப்போ லக்னம்னா எப்படி எழுதுவோம், அதை ஏன் வந்து மிதுன லக்னம்னு எழுதுகிறோம், ஏன் வந்து கும்பத்தில் வந்து லக்னம்னு இப்படி கிராஸாக போடுறோன்னா அது என்ன ஒரு தனியாக ஒரு கிரகமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நேற்றைய ஜாதகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தனுரில் சன் இருந்தது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ சன் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம ஜாதகத்தை பார்த்தா சன் எங்கேன்னு தெரிய போடுது. இப்போ வந்து இதெல்லாம் வந்து கிரகங்கள்லாம் வந்து சுற்றி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு ஆர்பிட்டில். சன்னை சுற்றி இப்படி ஜென்ரலாகவே ஜோடியாக்கில் சன்னெல்லாம் ரெவால்வ் ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. அதை தான் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இப்போ பூமி வந்து ஸ்பின் ஆகிட்டும் இருக்குது. எவ்ரி டே 12 ஐடியலி ஈவினிங் ஏர்லி மார்னிங்லாம் விட்டால் 12 ஹவர்ஸ் இருட்டு 12 ஹவர்ஸ் பகல், அதாவது டே லைட்டு 12 ஹவர்ஸு, நைட்டு 12 ஹவர்ஸ்னு வருது. அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த பூமியை ஸ்பின் ஆகிட்டுருக்கு. அதாவது இப்படி மூவ் ஆகிறது இல்லாமல் ஃபுல்லாக நான் சொன்ன அந்த ஆர்பிட்டில் எப்படி மூவ் ஆகிறது நம்ம சொல்லாமல் இண்டிவிஜுவலாகவும் ஸ்பின் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிதுனத்தில் இருக்கான். இப்போ சன் அந்நிய தேதிக்கு நம்ம பார்த்த ஜாதகத்தில் இது ஜூன் மாதம் நம்ம பார்த்த ஒரு ஜாதகமாக இருந்து சன் இங்கே இருக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ பூமி மூவ் ஆகிறது இல்லாமல் அது தன்னையே ஒரு ஆக்சிஸ்குள்ளேயே பூமி ரொட்டேட்டும் ஆகிக்கிறது. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த டே சூரியனை பார்த்துருக்கு, ஹாஃப் ஆஃப் த டே இப்படி திரும்பி சூரியனுக்கு இந்த பக்கம் இருக்குது. அப்போது டார்க்காக இருக்குது, இருட்டாக இருக்குது நைட்டு. திரும்ப அந்த பக்கம் இப்படி ரொட்டேட் ஆகி
ஹாஃப் ஆஃப் த டே வந்து சூரியனை பார்த்துருக்கு, அப்போ வெளிச்சமாக இருக்குது. திரும்ப ஹாஃப் ஆஃப் த டே வந்து இந்த பக்கம் வரப்போ இருட்டாக இருக்குது. ஸோ இந்த பூமி ரொட்டேஷனும் ஆகிட்டுருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு பாத்தில் மூவ் ஆகிறது, இதுக்கு முன்னாடி கிரகம் ஏன் இங்கே இருக்குது, ஏன் மாறி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இண்டிவிஜுவலாகவே ஒரு ஆக்சிஸில் ஸ்பின் ஆகிட்டுருக்கு, ரொட்டேட் ஆகிட்டுருக்கு பூமி. ஸோ சூரியன் இப்போது இது ஜூன் மாதத்தில் ஏதோ ஒரு நாளில் கொடுத்த ஜாதகம்னு வச்சுக்கலாம். சூரியன் இங்கே இருக்குது. ஸோ பூமி வந்து எப்போவுமே வந்து இப்படியே இருக்குமானா, ஒரு நாளில் வந்து பூமி இப்படி ரொட்டேட் ஆகி ஒரு 12 மணி நேரம் தான் இந்த மிதுனத்தில் இருக்கிற சூரியனை பார்த்துன்னு இருக்கும். மீதி 12 மணி நேரம் இந்த பக்கம் இருட்டான பக்கத்துக்கு வந்துடும். அப்போ அந்த 12 மணி நேரம் அந்த இடத்துல இருட்டாக இருக்கும். ஸோ அனதர் பார்ட் ஆஃப் த பூமி தான் வந்து சூரியனை பார்த்துன்னு இருக்கும். இதுதான் வந்து பேசிக் லக்னம் கேல்குலேஷனுக்கு. ஸோ நம்ம இந்த ஒரு குழந்தையோட ஜாதகம் குறிக்கணும்னா டைம் ஆஃப் பர்த் நமக்கு கொடுத்துருவோம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கிரகத்தெல்லாம் சொல்லிவிடுவோம். எந்த இடத்துலங்கிறது லக்னம் கேல்குலேஷனுக்கு இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இப்போ பூமியில் வந்து எல்லா இடத்துலையும் காண்டினென்ட்ஸு, கண்ட்ரீஸு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் நம்ம அன்றைக்கி சொன்னோம். நேம் ஏன் எழுதுகிறோம், டேட் ஆஃப் பர்த் ஏன் எழுதுகிறோம், பிளேஸ் ஏன் எழுதுகிறோம். ஸோ எந்த பிளேஸில் இப்போ வச்சு தான் நம்ம லக்னம் வந்து பக்காவாக கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த ஜாதகம் அந்த நிலைமையை சொல்லியாச்சு. ஸோ குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்திருக்குன்னு நம்ம டைம் ஆஃப் பர்த்தும் பார்க்குறோம். 5:30க்கு பிறந்திருக்கு. ஸோ இப்போ 5:30க்கு என்ன லக்னம் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ 5:30க்கு இப்போது இந்த பூமியை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் இப்படி தான் இருக்குது. மேஷம், மிதுனம், கடகம் அப்படின்னு. ஸோ இப்போ மார்னிங் 5:30னா எப்போவுமே வந்து 0லேருந்து 30 டிகிரி தான். அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்க வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5:30 AM ஒரு சைல்டு பிறந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த பூமியை சுற்றி இருக்கிறத வந்து நம்ம 12 டிவைட் பண்ணியிருக்கிறப்போ அந்த சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது சூரியனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது எந்த பார்ட் ஆஃப் இந்த ஸ்பேஸில் இருக்கிற எந்த பார்ட் வந்து சூரியன் எந்த பார்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்றதை தான் லக்னம் ஆக்சுவலாக. ஸோ சூரியன் உதிக்கிறத தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு 12 பார்ட்ஸ் இங்கே இருக்குது. இப்போ எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை இப்படி ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகிட்டே வரும் இந்த பூமி. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் வந்து மேஷம் இந்த சூரியனை பார்த்து மேஷம் இருக்கும். அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு ரிஷபம் லைக் அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு இப்படி கிளாக் வைஸ் மூவ் ஆகிட்டே இருக்குன்னா அப்புறம் மீனம் பார்த்து இப்படி ரிஷபம் பார்த்துன்னு வரும். அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு மிதுனம் தான் சூரியனை பார்த்துருக்கோம், மற்றதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும். ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சூரியனை பார்த்துருக்கிற இந்த இதுவும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இந்த பார்ட் ஆஃப் த ஜோடியாக் ஃபேஸிங் த சன் அதுவும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ மார்னிங் மேபி 5:30 to 7:30 which for example not exactly. So 5:30 to இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த ஆக்சிஸே இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டா இப்போது அடுத்தது கடகம் இங்கே வந்து மிதுனம் இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ சூரியனை பார்த்துருக்கிறது மிதுனமாக இருக்கும். திரும்ப இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டா அப்போ ரிஷபம் இங்கே சூரியனை பார்த்துருக்கோம், மிதுனம் இந்த இடத்துக்கு வந்துடும், கடகம் இங்கே வந்துடும். திரும்ப 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா மேஷம் இந்த இடத்துல இருக்கும், ரிஷபம் இங்கே வந்து மிதுனம் இங்கே வந்து கடகம் இங்கே வந்துடும். ஸோ இப்படி மூவ் ஆகி ஃபைனலாக திரும்ப அதே அடுத்த நாள் அந்த டைம் வரும்போது தான் திரும்பியும் மிதுனம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த ஃபுல் இதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம பூமி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை எந்த கிரகம் சூரியனை பார்த்துன்னு இருக்கு அப்படிங்கிறதும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஜென்ரலாக கிரகங்கள் பெருசாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால சேஞ்சஸ் இருக்கும், அது தனி. அதுக்கு நம்ம ஹாரோஸ்கோப் எழுதிட்டோம். லக்னம் எப்படி பார்க்கணுன்னா சூரியன் இங்கே இருக்கிறப்போ
இதான் நம்ம இந்த ஸ்பேஸை ரொட்டேட் பண்ணுறதா நினச்சிக்கணும். பூமி ரொட்டேட் பண்ணுறது இப்படி இந்த ஸ்பேஸ் ரொட்டேட் ஆனால் எப்படி இருக்கும். இப்போ 5:30 மணிக்கு மிதுனம் சூரியனை பார்த்து இருக்கிறது மிதுனம். ஸோ எத்தனை டிகிரின்னு பார்த்து மிதுனத்தில் இப்படி லக்னம்னு எழுதிடணும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் லக்னம் நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். பட் நம்ம என்ன லக்னம்ங்கிறத ராசி வச்சு சொல்லுவோம். மிதுன லக்னம்னு இங்கே போட்டு குறிச்சிடுவோம். ஸோ ஆஃப்டர் ஒரு 2 hours வந்து இந்த இதை வந்து அப்படியே இந்த கீழே கொண்டு வந்தால் மிதுனம் இங்கே வந்துடும். அப்போ ரிஷபம் இங்கே இருக்கும். அப்போ ரிஷப லக்னம், மேஷ லக்னம் இப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும். எர்த்து ரொட்டேட் ஆக எவ்ரி 2 hours ஒரு தடவை சன்னை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜோடியாக் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நியூசிலாண்டில் ஃபஸ்ட்டு வந்து சூரியோதயம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு பார்த்தோம். ஸோ எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு நியூசிலாண்டில் சூரியன் வந்து உதயமாகும். நியூ இயர் வந்து ஃபஸ்ட்டு நியூசிலாண்டில் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கு. ஸோ பூமியோட ஒரு பார்ட் வந்து ஃபஸ்ட்டு சூரியனை ஃபேஸ் பண்ணோம். 2 hours கழித்து பின்னாடி இருக்கிற பார்ட்டு ஃபேஸ் பண்ணோம். இன்னொரு 2 hours கழித்து இன்னும் பின்னாடி இருக்கிற பார்ட்டு ஃபேஸ் பண்ணோம். திரும்ப 24 hours கழித்து ஃபஸ்ட்டு நியூசிலாண்டை அடுத்த நாளில் ஓட சன்ரைஸை பார்த்துரும். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நியூசிலாண்டு இந்த பக்கம் வந்து யூஎஸ்ஏ அப்படின்லாம் சொல்லாமல் அந்த 12 டிவைட் பண்ணியிருக்கிற ஸ்பேஸை 12 தான் டிவைட் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எர்த் இருக்கலாம், ஜென்ரலாக எல்லா பிளானட்ஸும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா 2 hours தான் வந்து சன்னை பார்த்து மேஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி திரும்பி மீனம் அப்படி ஒவ்வொரு 2 hours அந்த லக்னம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ பிறக்கிற டைமை பார்த்துக்கணும். ஸோ பிறக்கிற டைமில் வந்து சூரியனை பார்த்து எந்த ராசி இருந்தது, எந்த ஏரியா ஆஃப் த எர்த்து, நம்ம எர்த்தை வந்து இப்படி லென்த் வைஸ் நம்ம வந்து 12 கட் பண்ணிக்கிறோம். அதாவது சுற்றி இருக்கிற ஸ்பேஸையே நம்ம எப்போவுமே இந்த 12 நினச்சிக்கிறோம். ஸோ இப்படி ஒரு பால் எர்த் இருக்குன்னா அதை லென்த் வைஸ் இப்படி ஒரு 12 டிவைட் பண்ணிக்கிறோம். அந்த 12க்கும் இந்த மாதிரி ஸ்பேஸோட நேம் கொடுக்குறோம். ஸோ ஒரு பார்ட் வந்து சூரியனை பார்த்துருக்கோம் 2 hours. அப்புறம் இந்த பக்கம் வந்து அடுத்த இடத்துல சூரியோதயமாகும். அப்புறம் அடுத்த இடத்துல சூரியோதயமாகும். அப்புறம் இப்படி சூரியோதயமாகும் 2 hours ஒரு தடவை. ஸோ 12 பார்ட்டுக்கும் அதே 12 செக்மெண்ட்டுடைய பேர் தான். ஸோ மேஷம் ஃபஸ்ட்டு 30 degrees 0லேருந்து 30 degrees இருக்கிற ஒரு செக்மெண்ட்டு வந்து சூரியனை பார்த்துருந்தது அந்த பர்டிகுலர் டைம்லனா அது மேஷ லக்னம். அப்புறம் 30லேருந்து 60 degrees இருக்கிற பார்ட் சூரியனை பார்த்துருந்ததுன்னா அது வந்து ரிஷப லக்னம். 60லேருந்து 90 degrees இருந்தால் மிதுன லக்னம். 330லேருந்து 360 degree இருந்தால் அது வந்து மீன லக்னம். ஸோ சூரியன் உதிக்கிற செக்மெண்ட் ஆஃப் இந்த ஸ்பேஸில் எந்த பூமியோட எந்த செக்மெண்ட்டில் சூரியன் உதிக்கிறார், அது எத்தனாவது டிகிரியில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது அதனால தான் நம்ம சொன்னோம் இந்த லக்னம் கேல்குலேஷன் இதெல்லாம் ஃபுல்லாக ஃபைனலாக லக்னமும் நம்ம கற்றுண்டாச்சு அப்படின்றப்போ பிளேஸ் ஆஃப் பர்த்தும் எழுதுவோம் சார்ட்டில். ஸோ இங்கே பிளேஸும் எழுதிடுவோம். ஏன்னா எந்த கண்ட்ரியில் நம்ம வந்து எந்த கண்ட்ரி டு கண்ட்ரி சேஞ்ச் ஆகும். நியூசிலாண்ட், ஆஃப்ரிக்கா எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் இருக்கும். சூரியன் உதிக்கிற டைமு எல்லாமே இப்படி ரொட்டேஷன்னு வந்தாலே டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ டைம் சேஞ்ச் வர்றதுனாலேயே நம்ம மெயினாக பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் இந்த ராசியில் ஜென்ரலாக ஜாதகத்தில் எழுதுவோம். ஸோ எந்த பார்ட் 12 டிவைட் பண்ணியிருக்கிற அந்த பூமியை எந்த பார்ட் வந்து அந்த டைமில் சூரியன் உதிச்சுன்னு இருந்ததுன்றதை பார்க்கணும். ஸோ எவ்ரி 2 hours இது வந்து இன்னும் ஃபர்தராக டேலைட்டுக்கு மூவ் ஆகிடும். பின்னாடி டார்க்கில் இருக்கிற ஒரு 2 hours ஏரியா வந்து அடுத்த சூரியோதயம் டயத்துக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 hours மேஷமாக இருக்கிற ஏரியா 0 to 30 degrees இருக்கிற ஏரியா வந்து சூரியனை ஃபேஸ் பண்ணியிருந்தா அங்கே சூரியோதயம் ஆகும். அப்புறம் அது இந்த பக்கம் வந்து அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பொழுது வந்ததுக்கப்புறம் இருட்டாக இருந்த வேறு பின்னாடி இருக்கிற வெஸ்ட்டில் இருக்கிற வேறு ஏரியாஸ் வந்து அதில் சூரியோதயம் ஆகும். ஸோ இப்படியும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சூரியன் உதிக்கிற ஏரியா ஆஃப் த ஜோடியாக் தான் நம்ம வந்து லக்னம்னு கேல்குலேட் பண்ணுறோம். இந்த லக்னம் கேல்குலேஷன் வந்து கிரகங்கள் இப்படி சுற்றி வர்றதை வச்சு கிடையாது, ஒரு ஸ்பின் ஆகிறது, ஒரு பால் வந்து அது இப்படி ஸ்பின் ஆகிறத வச்சு தான் இந்த பூமி இப்படி ஸ்பின் ஆகிறது, அதை வச்சு தான். ஸோ 2 hours ஒரு லக்னம் இருக்கும்.
சம்டைம்ஸ் நம்ம வந்து நார்மலாக லக்னம் 2 ஹவர்ஸு, பட் சில பர்பஸஸ்க்கு கேல்குலேட் பண்ணுறப்போ 1.5 ஹவர்ஸ் சொல்லுவோம். அதுக்கு ரீசன் வந்து அடிஷ்னலாக பூமியும் மூவ் ஆகிட்டுருக்கு, சூரியனும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி ஃபைனலாக பார்க்குறப்போ 1.5 ஹவர்ஸ் சொல்லுவோம்.